இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்தும் கூட்டு தாக்குதல் 10 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கிறது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரைத் தொடர்ந்து அவரது மகன் முஸ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இதையடுத்து ஈரானும் தனது பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் ரஷ்ய அதிபர் புதின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்த உரையாடலின் போது ஈரான் மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை புதின் வலியுறுத்தினார். வளைகுடா நாடுகள் மற்றும் ஈரானின் தற்போதைய தலைமையுடன் தான் ஆலோசித்த சில முக்கிய ராஜதந்திர தீர்வுகளை அவர் டிரம்பிடம் பகிர்ந்து கொண்டார். இதற்கு பதிலளித்த டிரம்ப் இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக குறிப்பிட்டார். ஈரான் விவகாரத்தில் புதின் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட விரும்புவதையும் சுட்டிக்காட்டினார். ஈரான் போர் ஒருபுறம் இருக்க, உக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். உக்ரைனில் நிலவும் போரை விரைவில் ஒரு நிரந்தர அமைதி உடன்படிக்கைக்கு கொண்டுவர அமெரிக்கா ஆர்வமாக இருப்பதை டிரம்ப் உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் ரஷ்ய படைகள் உக்ரைனில் வலுவான நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய புதின், உக்ரைன் அரசு பேச்சுவார்த்தைக்கு வர இதுவே சரியான தருணம் என தனது தரப்பு நியாயத்தை முன்வைத்தார். இந்த போரினால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் குறித்து இரு தலைவர்களும் கவலை தெரிவித்தனர். குறிப்பாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டி உயர்ந்துள்ளது. இது உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் கச்சா எண்ணெய் சந்தையை சீர் செய்வது மற்றும் வெனிசுலாவின் தற்போதைய நிலை குறித்து அவர்கள் விரிவாக பேசினர். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த உரையாடல் ஈரான் போரை நிறுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதினுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஒரு பயங்கரவாத ஆட்சி உலகின் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்த முயற்சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஈரான் அதற்காக ஏதாவது செய்தால் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுவார்கள். நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பார்கள். அவர்கள் தயாராக இருந்தனர். அவர்களிடம் ஏவுகணைகள் நினைத்ததை விட மிக அதிகமாக இருந்தன. ஈரானிடம் இருந்த ஏவுகணைகளில் 80% நாங்கள் இப்போதே அழித்துவிட்டோம். அவர்களிடம் இப்போது மிக சில ஏவுதளங்களை எஞ்சியுள்ளன. அமெரிக்க ராணுவம் சாதித்திருப்பது உண்மையிலேயே பிரமிக்கத்தக்கது. இஸ்ரேலுடன் இணைந்து தொழில்நுட்ப திறமையையும் ராணுவ வலிமையையும் அபாயகரமாக வெளிப்படுத்தி எதிரிகளை நசுக்கி வருகிறோம். ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை திறன்கள் முழுமையாக தகர்க்கப்பட்டு வருகின்றன. அவர்களின் கடற்படை முற்றிலுமாக அழிந்துவிட்டது. அனைத்தும் இப்போதே கடலின் அடியில் மூழ்கி கிடக்கின்றன. எங்கள் எதிரிகளின் 46 கப்பல்களை செயலிழக்க செய்துள்ளோம். மகத்தான நாடு. ஈரானின் பயங்கரவாத தலைவர்கள் ஒழிக்கப்பட்டு விட்டனர். எஞ்சியிருக்கும் தலைவர்களும் எப்போது ஒழிக்கப்படுவார்கள் என்பதற்கான நிமிடங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எதிரிகள் முழுமையாகவும் தீர்க்கமாகவும் தோற்கடிக்கப்படும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். பல வழிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டோம். இருப்பினும் அந்த வெற்றி இன்னும் முழுமை பெறவில்லை. நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த ஒரு ஆபத்தை ஒரே அடியாக முடிவுக்கு கொண்டுவர அதிக உறுதியுடன் செயல்படுவோம். இப்போது அமெரிக்கா முன்பை விட சிறப்பானதாகவும் வலிமையானதாகவும் திகழ்கிறது. யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலையை எட்டியுள்ளோம். சில தீய சக்திகளை ஒழிப்பதற்காக சிறிய ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டோம். அது அவசியமானது என்று நாம் உணர்ந்ததாலேயே அதை செய்தோம். அந்த நடவடிக்கை மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் என டிரம்ப் கூறினார்.